نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها أن فاطمة بنت أبي حبيش سألت النبي صلى الله عليه وسلم قالت إني استحاض فلا أطهر أفأدع الصلاة فقال لا إن ذلك عرق ولكن دعي الصلاة قدر الأيام التي كنت تحيضين فيها إلى آخرها أو قال من صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மாதவிடாயுடைய இதர சட்டங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர்களுடைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்குகள் என்பது குறைந்தது ஒரு நாளிலிருந்து அதிகபட்சம் 15 நாட்கள் வரை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு அதிகப்படியாக உதிரப்போக்குகள் ஏற்பட்டால் அது மாதவிடாயுடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அது ஒரு வியாதியின் காரணமாக ஏற்படக்கூடியது என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்ப இவர்கள் இந்த சமயங்களில் பொறுமையுடைய விஷயங்களில் எப்படி நடந்து கொள்வது? ஏனென்றால் மாதவிடாய் ஏற்பட்ட காலங்களில் இவர்கள் விடுபட்ட தொழுகைகளை தொழ வேண்டுமா வேண்டாமா என்று பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், விடுபட்ட தொழுகைகளை நீங்கள் தொழ வேண்டாம். எப்பொழுது எந்த வக்தில் எந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டதோ அந்த வக்துடைய தொழுகையில் இருந்து எப்பொழுது உங்களுக்கு முழுமையாக உதிரப்போக்கு நின்றுவிட்டதோ அந்த வக்துடைய தொழுகை வரை விடுபட்ட தொழுகைகளை நீங்கள் மீட்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நீங்கள் சுத்தமாக ஆகின்றீர்களோ அப்பொழுது இருந்து நீங்கள் அந்த தொழுகைகளை தொழ வேண்டும். அதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த சமயங்கள் விடுபட்ட தொழுகைகளை நீங்கள் மீட்டு தொழ வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நோன்புடைய காலங்களில் இது போன்றானால் நோன்பை மீட்டு வைக்க வேண்டும் உண்டு. அதனால இவங்க கேட்கக்கூடிய சமயத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் இரத்தப்போக்கில் இருந்து சுத்தமாகவே இல்லை, எனவே நான் தொழுகையை விடலாமா என்று கேட்டார். எப்போதுமே ஒரு போய்கிட்டே இருக்குது. அப்படியா கொண்ட சூழ்நிலைகள் கேட்கப்படக்கூடிய சமயத்தில் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது, அது ஒரு நரம்பு வியாதி. மாதவிடாய் இரத்தப்போக்கு அல்ல. மாதவிடாய் ஏற்படும் நாட்கள் அளவு தொழுகையை விட்டுவிடு, பின்னர் தொழுகுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், மாதத்தில் இத்தனை தேதியிலிருந்து இத்தனை தேதிக்குள்ள நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற அந்த கணக்கு வச்சிருக்காங்களே, அந்த நாட்களில் மட்டும் நீ எடுத்துக்கொண்டு தொழுகை விட்டுலாம். பாக்கி உள்ள எஞ்சிய நாட்களில் நீ தொழுகையை தொழுகை தீர வேண்டும். அதே போல சமயத்துல பாக்கி இடைப்பட்ட சமயத்துல உங்களுக்கு என்ன ஆகுது,
ஒரு நிறங்கள் மாற்றமாக தெரிந்து ஏற்படுகின்றது. அப்ப இது மாதவிடாயுடைய கணக்கில் எடுத்துக்கொள்வதா அப்படின்னா அதையும் சொல்றாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூறியதாவது, மாதவிடாய் அல்லாத நாட்களில் வெளிப்படும் மஞ்சள் நிற இரத்தத்தையும் ஒரு வகை மண்ணிற இரத்தத்தையும் மாதவிடாயாக நாங்கள் கணக்கிடுவதில்லை என்பதாக சொன்னாங்க. அப்ப இது போன்ற இடைப்பட்ட காலகட்டங்கள்ல ஒன்றின் காரணமாக அவர்களுக்கு இந்த உஷ்ணத்தின் காரணமாக சூழலின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது தென்பட்டால் இது என்ன செய்யாது, மாதவிடாயுடைய கணக்கில் வராது. இது ஒரு அசுத்தமான ஒன்றுதான். அதற்காக வேண்டி அவர்கள் குளித்துக் கொள்ளலாம், அவர்கள் ஒளி செய்து கொள்ளலாம், சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதனால அது தொடர்ச்சியாக அவர்களுக்கு, ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. அடுத்த ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் அவங்க குளிச்சுக்கிற சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டி அவங்க அதுவர குளிச்சிட்டு இருந்து தொழுதாங்க என்பதாக வருகின்றது. அதற்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, அதே சமயத்தில் ஒரு பெண்மணி பிரசவக்கூடிய நேரத்தில் பிரசவிக்கிறாங்க, பிரசவத்தின் நேரத்தில் அப்ப இறந்துட்டாங்க. இப்ப இப்படி இறந்த சமயத்தில் ஏன்னா பிரசவடா என்று சொல்லக்கூடியது ஒரே நாளில் நிற்கக்கூடியதா அல்லது 15 நாட்கள் இல்ல, அது 40 நாட்கள் அவர்கள் உதிரப்போக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்படி 40 நாட்கள் உதிரப்போக்குகள் இருக்கக்கூடிய சமயங்களில் இதற்கு இடைப்பட்ட நேரங்கள்ல அல்லது பிரசவத்துடைய நேரத்திலேயே ஒரு தாய் இறந்து விட்டது. அப்ப என்ன செய்யறது? இவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னா அதற்குரிய இந்த குறிப்பாடக்கூடிய சமயங்களில் அதிகமான முறைகளில் அவர்களுக்கு அங்கு பஞ்சுகள் வைக்கப்பட்டு ஜனாசா கட்டப்படும். அப்படி இவர்களுக்கு தொழுகைகள் எப்படி நடத்துவது, தொழுகை நடத்தலாமா கூடாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள். சமரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை, ஒரு பெண் பிரசவ நேரத்தில் இறந்த போது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். தொழுகையின் போது ஜனாசாவின் நடுப்பகுதியின் நேராக நின்றார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்ப அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. அவர்களை அதே போல எப்படி சாதாரண மற்றவங்களுக்கு செய்வோமோ அதே போலதான் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இது போன்று எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹித்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.